சேலம் மாவட்டம் வாழப்பாடி வட்டம் வேலூர் அருள்மிகு ஸ்ரீ தர்மசம்பர்தனி அம்பிகா சமேத தாந்தோன்றீஸ்வர சுவாமி திருக்கோயில் சிறப்பு. இவ்வாலயமானது மூர்த்தி, ஸ்தலம், தீர்த்தம் மூன்றுமே நம்ம கோயிலில் ரொம்ப சிறப்பாக இருக்குது. மூர்த்தின்னு எடுத்துக்கிட்டால் சுவாமி சுயம்பு மூர்த்தியாக இங்கே அருள் பாலிக்கிறார். ஏன் தாந்தோன்றீஸ்வரன் பேர் வந்ததுன்னா, சுவாமி தானாக உருவானால சுவாமிக்கு தாந்தோன்றீஸ்வரன் பேர். மூர்த்தியோட சிறப்பு, வசிஷ்ட முனிவரால் பூஜை பண்ண லிங்கம். அர்ஜுனனுக்கு வசிஷ்ட முனிவருக்கெல்லாம் காட்சி கொடுத்துருக்காரு. ஸ்தலம், இந்த ஊர் பேர் திருவேள்வியூர்னு பேர். ரொம்ப காலமாக உலகத்தில் ரொம்ப பஞ்சமாக இருக்கும்போது இந்த இடத்துல மட்டும் ரொம்ப, இந்த வேலூரில் மட்டும் ரொம்ப செழிப்பாக இருந்திருக்கு. வசிஷ்டர் தலைமையில் இங்கே வேள்வி யாகங்கள் பண்ண சொல்லி சுவாமியே ஒரு அசரீதியாக ஒரு வாக்கு சொல்கிறாரு. வசிஷ்டர் தலைமையில் இங்கே கோயிலுக்கு பின்னாடி கோட்டமேடுன்னு இருக்குது. அந்த இடத்துல வேள்வி யாகங்கள் பண்ணனால இந்த ஊர் பேர் திருவேள்வியூர்னு பேர். அங்கேருந்து எடுத்துகிட்டு வர சாம்பல் தான் நம்ம கோயிலில் விபூதி பிரசாதமாக எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்க. ஸ்தலம், இந்த ஊர் பேர் திருவேள்வியூர். நாளடைவில் வேலூர், இப்போ வேலூராக இருக்குது. தீர்த்தம், வசிஷ்ட முனிவரான உருவாக்கப்பட்ட தீர்த்தமானது வடவெள்ளாறு அப்படின்னு ஒரு பேர் உண்டு. வசிஷ்ட நதின்னு இப்போ பேர் மாறிடுச்சு. வசிஷ்ட முனிவர் அனுதினமும் அந்த நதியில் குளிச்சுட்டு வந்து தான் சுவாமியை பூஜை பண்ணுவார், தாந்தோன்றீஸ்வரரை. ஸ்தல விருட்சம்னு சொல்லி ஒரு கோயிலில் ஒரு சிறப்பாக இருக்கும். நம்ம கோயிலில் பலாமரம் ரொம்ப சிறப்பாக இருந்திருக்கு. சிவபூஜைக்கு பலாப்பழம் பறித்து வசிஷ்ட முனிவர் பூஜை பண்ணியிருக்காரு. அந்த பலாப்பழம் ஒரு நாளைக்கு ஒரு பழம் தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது துண்டு மீன் ஒரு அரக்கன் அந்த பழத்தை பறித்து சாப்பிட்டனால அந்த அரக்கனை மலையாக போகும்படி சாபம் விடுறாரு. அந்த மலை தான் நம்ம கோயிலுக்கு பின்னாடி இருக்கிறதா சொல்லி ஸ்தல வரலாறு சொல்லுது. இந்த ஸ்தல விருட்சத்துக்கு, இந்த மரத்துக்கு சாபம் விட்டுறாரு. நீ எதுக்கும் உபயோகப்படாமல் இருக்கும்படி சாபம் விட்டுறாரு. அது சுவாமி பிரார்த்தனை பண்ணிக்கனால ஒவ்வொரு யுகத்துலேயும் ஒவ்வொரு மாதிரி பலா, இலுப்பை, மாமரமாகவும் இலுப்ப மரமாகவும் இருந்து கடைசியாக பட்டு போயிடுச்சு. இந்த ஸ்தல விருட்சத்தோட சிறப்பு. பலாமரம் சுவாமிக்கு ரொம்ப விசேஷம். அம்பாள் பேர் தர்மசம்பர்தனி, அறம் வளர்த்த நாயகி. அம்பாளுக்கு 2 பேர் உண்டு. அம்பாள் ஜடாமுடியோட நீலோத்பல புஷ்பங்களை கையில் வச்சுட்டு நின்ற கோலத்தில் அம்பாள் காட்சி தராங்க. 63 நாயன்மாரில் கணம்புள்ள நாயனார் இங்கே பிறந்து சுவாமிக்கு விளக்கேற்றுற தொண்டு செஞ்சுருக்காரு. அவர் இறுதியாக சிதம்பரம் பக்கம் உள்ள திருப்புளிச்சங்கிற ஊரில் போய் முக்தி அடைஞ்சிருக்காரு. கணம்புள்ள நாயனார் இங்கே பிறந்து சுவாமிக்கு அனுதினமும் விளக்கேற்றுற தொண்டு செஞ்சுருக்காரு. கணம்புள்ள நாயனார் நம்ம கோயிலில் கல்யாண விநாயகர் ரொம்ப பிரசித்தி பெற்று விளங்குறாரு. பழம்புரி இடம்புரி விநாயகர். திருமணம் ஆகாதவங்க இந்த பெரிய விநாயகர் அர்ச்சனை பண்ணி மாலை போட்டுட்டா சீக்கிரம் கல்யாணம் கைக்கூடி வரும். கல்யாணம் ஆகி தம்பதியாக 2 விநாயகருக்கும் மாலை சாத்துறதா ஒரு ஐதீகம் உண்டு. வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமி, ஆறுமுக கடவுள் முருகப்பெருமான் மயில் மேலே உட்காந்து வர பக்தர்கள் காட்சி தராங்க. சஷ்டி விரதம் இருந்து இந்த முருகனை வழிபட்டால் குழந்தை பாக்கியம் கிடைக்குன்னு சொல்லி ஒரு ஐதீகம் உண்டு. கோயில் கட்டி 1200 வருஷம் பழமையான கோயில். பராந்தக சோழர் காலத்தில் கோயில் கட்டியிருக்காங்க. சித்திரை மாதம் சூரிய ஒளி 3லேருந்து 10 தேதி வரைக்கும் சுவாமி மேலே சூரிய ஒளி படும். உத்தராயணம், தட்சிணாயனம், அந்த 2 காலத்திலையுமே சுவாமி மேலே ஒரு 10 நாளைக்கு சூரிய ஒளி சுவாமி மேலே படும். நம்ம கோயிலில் நவகிரக சன்னதி தனியாகவே இருக்குது. அதில் சனீஸ்வர பெருமான் இடது கால் ஊனி வலது கால் ஒரு மேலே காக்கா மேலே காலை வச்சுருக்காரு. மீதி நவகிரகத்தில் எந்த தேவதைக்கும் வாகனம் கிடையாது. இந்த மாதிரி இருக்கிற சனீஸ்வரர் சனிக்கிழமையில் வழிபட்டு நெய்தீபம் போட்டு வழிபட்டால் சனி தோஷம் நீங்கும், நம்ம செஞ்ச பாவம்லாம் நிவர்த்தி அடையும். நம்ம கோயிலில் பிரதோஷம் ஆனால் சுவாமிக்கு 4 to 6 சுவாமிக்கு விசேஷமான அபிஷேக பூஜைகள்லாம் நடக்குது. பௌர்ணமி, அமாவாசை இதெல்லாம் பூஜைகள்லாம் நடக்குது. அஷ்டமி, தேய்பிர அஷ்டமி இன்னைக்கு பைரவருக்கு சிறப்பு அபிஷேகம், ஹோமங்கள்லாம் காலைல நடைபெறும். ஆவணி மாதம் திருவாதிரை அன்னைக்கு 10 நாள் சுவாமிக்கு தேர் திருவிழா நடக்கும் இந்த கோயிலில். நம்ம கோயிலில் கொடிமண்டபம்னு சொல்லுவோம். அந்த கொடிமண்டபத்துக்கு முன்னாடி 4 தூண் ரொம்ப சிறப்பாக இருக்கும். பராந்தக சோழர் காலத்தில் கட்டினது. இது நீங்கள் இந்த ஆலயத்துக்கு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு யாழி வாகனம் இருக்கும். அந்த யாழி வாகனத்தில் பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு கல் இருக்கும் வாய்க்குள்ள.
அது எந்த பக்கம் சுற்றினாலும் உள்ளே தான் சுற்றும். அது நீங்கள் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நம்ம வந்து பார்க்குறது ரொம்ப ஒரு அரிதான ஒரு இது. சேலம் மாவட்டத்தில் இங்கேயும் தாரமங்கலத்துலேயும் தான் இந்த மாதிரி ஒரு சிற்பக்கலையெல்லாம் உண்டு. இதெல்லாம் நீங்கள் வந்தீங்கன்னா அவசியமாக வந்து நமது ஆலயமானது தற்போது திருப்பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். 93 ஒரு கும்பாபிஷேகம், 2002 ஒரு கும்பாபிஷேகம் இருக்குது. இப்போ பாலஸ்தாபனம் என்று சொல்லி நடைபெற்று கோயிலில் வந்து கும்பாபிஷேக வேலை வந்து தீவிரமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு 6 மாதத்தில் கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற இருக்கிறது.